தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நேற்று ரிசல்ட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்ட் டூக்குரிய ரிசல்ட் அப்படின்றது வந்திருந்தது. ஸோ இந்த ரவுண்ட் டூ ரிசல்ட்டில் கட் ஆஃப் என்னன்றதை நான் தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனோட இம்பாக்ட் எந்த அளவுக்குலாம் வந்திருக்குன்றது கட் ஆஃப் வீடியோ தனியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னன்னா, சில மாணவர்கள் வந்து இந்த ரவுண்ட் டூட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சில டவுட்லாம் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ரவுண்ட் ஒன்ல எனக்கு ஆல்ரெடி சீட்டு கிடைச்சிது அப்படின்ற மாணவர்கள் வந்து ரவுண்ட் டூக்கு அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, ரீஅலாட்மெண்ட் போயிருப்பீங்க. இந்த ரீஅலாட்மெண்ட் போன மாணவர்கள் என்ன செய்யணும்? ரீஅலாட்மெண்ட்டே போகாம ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சீட்டு கிடைச்சிதுன்னா நீங்களாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம். அப் டு எண்டு வரைக்கும் தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 வகையான கேட்டகரி நமக்கு இந்த ரவுண்டோட 2 உடைய ரிசல்ட்ல வந்திருப்பீங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள். இன்னொரு தரப்பினர் என்னன்னா, ரவுண்ட் 1ல இருந்து அலாட்மெண்ட் போயிருப்பீங்க. அந்த அலாட்மெண்ட் மூலமா உங்களுக்கு சீட்டு கிடைத்த மாணவர்கள். ஸோ இந்த 2 கேட்டகரி மேஜரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இப்ப 2 பேருக்குமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த அலாட்மெண்ட் போனாங்க இல்லையா? இந்த மாணவர்கள். யாரெல்லாம் வந்து ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்சு, நீங்க காலேஜ்ல சேர்ந்திருப்பீங்க. ரவுண்ட் 1ல வந்து ஆல்ரெடி வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க காலேஜ்ல போய் சேர்ந்தும் இருக்கலாம். இந்த மாணவர்கள் ரவுண்ட் 2க்கு அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ரவுண்ட் 2க்கு பெஸ்ட் காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அலாட்மெண்ட் போனீங்களோ, அந்த அலாட்மெண்ட் போன மாணவர்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி நேத்தே ஏன்னா லிங்க் நைட் வரைக்குமே அந்த அலாட்மெண்ட் ஆர்டரோட லிங்க் கிடைக்கல. அதுக்கப்புறம் கிடைச்சிருக்கு. அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிடணும். ஆல்ரெடி நீங்க ஃபீஸ் வந்து ரவுண்ட் 1ல கட்டியிருப்பீங்க. ரவுண்ட் 1ல ஃபீஸ் கட்டின மாணவர்கள் திரும்ப ரவுண்ட் 2க்கு நீங்க மறுபடியும் ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, அலாட்மெண்ட் ஆர்டர மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க உங்களுடைய காலேஜ்ல இப்ப ரவுண்ட் 1ல எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ கிடைச்சதோ, அங்க போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணி உங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்களா, ரவுண்ட் 2வோட அலாட்மெண்ட் ஆர்டர் அது கொண்டு போய் அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி காமிச்சுட்டு நீங்க உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு கிடைத்த ரவுண்ட் 2ல எந்த காலேஜ் கிடைச்சோ அந்த காலேஜுக்கு வந்து ரீஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ரைட்டுங்களா? இதை நீங்க பண்ணுங்க. ஏன்னா ரவுண்ட் 2 காலேஜ்ல போய் சேருவதற்கு உண்டான கடைசி தேதி 30ஆம் தேதி. அதுக்குள்ள அந்த விஷயங்களை நீங்க க்ளோஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்ததா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சிது சார். நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா கிடைத்த மாணவர்கள் அகைன் நீங்களும் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க மட்டும் ஃபீஸ் கட்டிட்டு, டியூஷன் ஃபீஸ் என்னவோ அந்த டியூஷன் ஃபீஸ பே பண்ணிட்டு, உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணணும். அப்படி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களுமே வருகின்ற 30ஆம் தேதிக்குள்ள உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர எடுத்துக்கிட்டு உங்களுடைய காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும் வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட். ரைட்டுங்களா? உங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்பொழுதே அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு போணும் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அதன்படி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பிளஸ் அதனுடைய செட் ஜெராக்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய எந்த காலேஜ்ல கிடைச்சோ அந்த காலேஜ்ல போய் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொரு வகையான கேட்டகரி என்னன்னா, சார் ரவுண்ட் 1லயும் எனக்கு சீட் கிடைக்கல, ரவுண்ட் 2லயுமே எனக்கு சீட்டு கிடைக்கல. நான் என்ன பண்றது? அப்படின்னா, நீங்க வந்து ரவுண்ட் 3க்கு போலாம். ரவுண்ட் 4க்கு போலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கு. தேர் ஆர் த ஆப்ஷன்ஸ். நீங்க வந்து உங்க சாய்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க அல்லது ஃப்ரெஷ்ஷா பண்ணியிருப்பீங்க. எடுத்துட்டு நீங்க திரும்ப ரவுண்ட் 3க்கு போங்க. ரவுண்ட் 4க்கு போலாம். உங்களுக்கு இஷ்யூ கிடையாது. சில நேரங்கள்ல ரவுண்ட் 2லயே சீட்டு கிடைச்சிது சார். நான் மறுபடியும் ரவுண்ட் 3க்கு போலான்னு நினைக்கிறேன். இத விட பெஸ்ட் காலேஜ் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தாராளமா நீங்க ரவுண்ட் 3க்கு நீங்க ரீஅலாட்மெண்ட் போலாம். இந்த வருடம் அதுவுமே இருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல. ஸோ அத நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்துன்னு சொன்னா மறக்காம இந்த வீடியோவ லைக் குடுத்துக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இதுவரைக்கும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.